கிமு 24 சிம்சோன். இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரிடம் அடிமைகளாக இருந்த காலம். அங்கு மனோவாகு என்றொருவர் இருந்தார். அவருக்கு குழந்தைகளே இல்லை. தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என மனோவாகுவின் மனைவி மிகவும் வருந்தினாள். அவள் கடவுளிடம் தொடர்ந்து மன்றாடி கொண்டே இருந்தார். கடவுளின் தூதர் ஒரு நாள் அவளுக்கு முன்பாக வந்து நின்று, கடவுள் உனக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறார். எனவே நீ இன்று முதல் திராட்சரசமோ மதுவோ அருந்தக்கூடாது, தீட்டான எதையும் உண்ணக்கூடாது என்றார். எனக்கா குழந்தை பிறக்கப் போகிறதா? அவள் மகிழ்ச்சியும் பரவசமும் கலந்து கேட்டார். ஆம், கடவுள் உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவன் மூலம் பெலிஸ்தியரிடம் அடிமையாயிருக்கும் இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கப் போகிறார் என்று சொன்னார் அந்த தூதர். அவள் எதுவும் பேசாமல் வியப்புடன் அவரை பார்த்து கொண்டிருந்தாள். தூதர் தொடர்ந்தார். உன் மகன் மிகப்பெரிய வீரனாக இருப்பான். அவன் கடவுளுக்கானவன். அவனுடைய தலையில் சவரக்கத்தி படவே படாது. அவள் இதையெல்லாம் கேட்டு திகைத்து போய் வீட்டை நோக்கி ஓடினாள். ஓடிச் சென்று தன் கணவனிடம் தான் கண்டதையெல்லாம் கூறினாள். அவனும் வியப்பும் சந்தேகமும் கலந்த மனநிலையில் இருந்தான். தூதர் என்ன சொன்னார்? மனோவாக கேட்டார். நமக்கு பிறகு மகன் பெரிய வீரனாக பெலிஸ்தியரை வீழ்த்துபவனாக வருவானாம். வேறென்ன சொன்னார்? ஏதோ சவரக்கத்தி அவன் தலையில் படக்கூடாது என்று சொன்னார் என்று நினைக்கிறேன். அவள் பதில் சொன்னார். என்ன சொன்னார் என்பதே நினைவில்லையா? கடவுள் சொன்ன எதையும் நாம் மீறிவிடக்கூடாது. அதற்காக கடவுள் என்ன சொன்னார் என்பதை மிகவும் தெளிவாய் அறிந்து கொள்வது அவசியம் என்ற மனோவாகு கடவுளை நோக்கி மன்றாடினார். கடவுளே, இது உமது சித்தம் என்றால் எங்களுக்கு இன்னொரு முறை காட்சி தந்து நாங்கள் மகனை எப்படி வளர்த்த வேண்டும் என்பதை சொல்லி தாரும் என்று வேண்டினார். கடவுள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தூதர் வழியாக காட்சி தந்தார். முதலில் சொன்ன அனைத்தையும் தூதர் அவர்கள் இருவரிடமும் சொன்னார். அவர்கள் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கலந்த மனநிலையில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பின் மனோவாக அங்கேயே கடவுளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வழியாக செலுத்தினார். அவர் வழி செலுத்திய நெருப்பு மேல் நோக்கி இருந்தபோது கடவுளின் தூதனும் அவர்களுக்கு முன்பாக மேலேறி சென்றார். மனோவாகும் அவர் மனைவியும் தரையில் வீழ்ந்து கடவுளை வணங்கினர். கடவுளின் தூதர் சொன்னபடியே மனோவாகுவின் மனைவி கர்ப்பமானாள். நீண்ட நாட்களுக்கு பின் முதலாக கர்ப்பமான மகிழ்ச்சியில் அவர்கள் திளைத்தார்கள். மறக்காமல் கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்கள். பேறுகாலம் வந்தபோது அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தைக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார்கள். கடவுளின் தூதர் கட்டளையிட்டிருந்தபடி அவனுடைய தலைமயிரை அவர்கள் கத்தரிக்கவே இல்லை. சிம்சோன் மிகவும் வலிமைசாலியாய் வளர்ந்தான். ஒரு நாள் அவன் திமினா என்னும் நகருக்கு சென்றான். அங்கே ஒரு பெலிஸ்திய இளம்பெண்ணை சந்தித்தான். அவளுடைய அழகில் சிம்சோன் தன்னை மறந்தான். மணந்தால் அவளை தான் மணக்க வேண்டும் என்று மனதுக்குள் முடிவெடுத்துக் கொண்டான். நேராக பெற்றோரிடம் வந்தான். அப்பா, எனக்கு ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது. அவளை எனக்கு மனமுடித்து வையுங்கள். கண்டிப்பாக, உனக்கு பிடித்திருந்தால் போதும். யார் அவள்? யாருடைய மகள்? தந்தை கேட்டார். அவள் ஒரு பெலிஸ்தியரின் மகள். சிம்சோன் சொன்னான். என்ன, பெலிஸ்தியரின் மகளா? நாம் அவரிடம் பெண் கொள்ளவோ கொடுக்கவோ கூடாது என்பது கடவுளின் கட்டளை தெரியாதா? தந்தை சினந்தார். எனக்கு அந்த பெண் தான் வேண்டும். சிம்சோன் பிடிவாதமானார். மகனே, நீ கடவுளிடமிருந்து வந்தவன். பெலிஸ்தியர்களோ விருத்த சேதனம் கூட செய்து கொள்ளும் பழக்கம் இல்லாதவர்கள். அவர்களோடு சம்பந்தம் வைப்பது நல்லதல்ல. அது கடவுளுக்கு விரோதமான செயல். தந்தை மீண்டும் மீண்டும் சொன்னார். சிம்சோனோ, நீங்கள் வந்து அந்த பெண்ணை பேசி முடித்து எனக்கு மனைவியாக்குங்கள். வேறு எதுவும் பேச வேண்டாம் என்றார். அதுதான் கடவுளின் சித்தம் என்பதை அறியாத பெற்றோர் வருந்தினர். சிம்சோன் தன்னுடைய மனதை கொள்ளை கொண்ட பெண்ணை காண சென்றான். போகும் வழியில் திடீரென ஒரு சிங்கம் ஆவேசமாக சிம்சோன் மீது பாய்ந்தது. சிம்சோன் சிங்கத்தை தம்முடைய வெறும் கைகளினால் தூக்கி இரண்டாக கிழித்தெறிந்தார். அந்த முரட்டு சிங்கம் சிம்சோனின் கைகளில் சின்ன ஆட்டுக்குட்டியாகி துடிதுடித்து இறந்தது. சிம்சோன் இதை யாருக்கும் சொல்லவில்லை. அவர் நேராக அந்த பெண்ணை சந்தித்து பேசினார். அவருக்கு அவளை மிகவும் பிடித்து போயிற்று. அவளும் அவரை விரும்பினார். சிறிது நாட்கள் இன்பமான காதல் பேச்சுகளில் செலவிட்ட பின் சிம்சோன் அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டு தன் பெற்றோரிடம் திரும்பினார். வரும் வழியில் அவர் கொன்று போட்டிருந்த சிங்கத்தின் பிணத்தின் மேல் தேனீக்கள் கூடுகட்டி தேனடை வைத்திருந்தன. அதை எடுத்து தின்றார். நேராக தந்தையிடம் சென்று, அப்பா, எனக்கு அந்த பெண்ணை மிகவும் பிடித்திருக்கிறது. அவளுக்கும் என்னை பிடித்திருக்கிறது. நீங்கள் பெண்ணின் தந்தையிடம் பேசி எங்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்றார். சிம்சோனின் தந்தை வேறு வழியில்லாமல் நேராக பெண்ணின் வீட்டுக்கு சென்று பேசி திருமணத்தை நடத்தி வைத்தார். மணவிழா 7 நாட்கள் நடப்பதாக ஏற்பாடு. சிம்சோனின் தோழர்களாக ஊரில் உள்ள 30 இளைஞர்களை பெண்ணின் தந்தை அழைத்து வந்திருந்தார். அவர்கள் அவனோடு உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தார்கள். சிம்சோன் அவளிடம், நான் உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்லுகிறேன். அதன் பதிலை நீங்கள்
இந்த விருந்து முடியும் முன் கண்டுபிடித்து சொன்னால் உங்களுக்கு 30 நார் பட்டாடைகளையும் 30 மேலாடைகளையும் அளிப்பேன். ஒருவேளை விடுகதைக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிக்காவிடில் நீங்கள் எனக்கு 30 நார் பட்டாடைகளும் 30 மேலாடைகளும் தர வேண்டும் என்றார். அவர்கள் சம்மதித்தார்கள். சிம்சோன் அவரிடம், உண்பவனிடமிருந்து உணவு வந்தது, வலியவனிடமிருந்து இனியது வந்தது, இதுவே விடுகதை, இதன் பதிலை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் என்றார். அவர்கள் விடுகதைக்கான விடை தேடி அலைந்தார்கள். 3 நாட்கள் ஆகியும் அவர்களால் அதன் விடையை கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அவர்கள் நேராக சிம்சோனின் மனைவியிடம் வந்தனர். உன் கணவன் எங்களுக்கு ஒரு விடுகதை சொன்னான். அவன் விடையை சொல்லாவிட்டால் நாங்கள் அவனுக்கு 30 நாற்பட்ட ஆடைகளும் 30 மேலாடைகளும் தர வேண்டுமாம். சரி, விடையை கண்டுபிடித்தால் அவர் 30 நாற்பட்ட ஆடைகளும் 30 மேலாடைகளும் தருவாராம். அப்படியானால் நல்லது தானே, விடையை கண்டுபிடித்து சொல்ல வேண்டியதானே. நாங்கள் எங்கெங்கோ தேடி பார்த்து விட்டோம், மூளையை கசக்கி பார்த்து விட்டோம், நிறைய பேரிடம் பேசியும் பார்த்து விட்டோம், யாருக்கும் விடை தெரியவில்லை. அப்படியானால் தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள். தோல்வியா? நீ இந்த மனிதனை வைத்து எங்கள் உடைமைகளை கொள்ளையடிக்க திட்டமிடுகிறாயா? இதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும். நானா? ஆம், நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு அந்த விடுகதைக்கான விடை உடனே தெரிய வேண்டும். அவர்கள் கோபத்தில் உருமினார்கள். சரி, கோபப்படாதீர்கள். நான் அவரிடம் கேட்டு அந்த விடுகதைக்கான விடையை கண்டுபிடித்து சொல்கிறேன், அவ்வளவுதானே. இதற்கு போய் ஏன் கத்துகிறீர்கள் என்றால் அவர்கள் திரும்பி சென்றார்கள். இரவில் அவள் சிம்சோனிடம் தனித்திருக்கையில் சிம்சோனை மயக்கும் வார்த்தைகளால் மயக்கி விடுகதைக்கான விடையை கண்டுபிடித்தாள். சிம்சோன் நடந்த அனைத்தையும் விளக்கினார். தன்னை உண்ண வந்த சிங்கத்திடமிருந்தே தனக்கு உணவு கிடைத்ததை சொன்னார். அவள் அதை அந்த இளைஞரிடம் சொன்னாள். 7வது நாள், எங்கே என்னுடைய விடுகதைக்கான விடை? சிம்சோன் புன்னகையுடன் கேட்டார். விடைதானே, கண்டுபிடித்து விட்டோம். அவர்கள் சிரித்தனர். அப்படியா? உண்பவனிடமிருந்து உணவு வந்தது, வலியவனிடமிருந்து இனியது வந்தது. இதன் பதிலை சொல்லுங்கள் பார்க்கலாம். இதன் விடை எனக்கு மட்டும்தான் தெரியும். சிம்சோன் சிரித்தார். தேனினும் இனியது எது? சிங்கத்தினும் வலியது எது? நண்பர்கள் சொல்லிவிட்டு சிரித்தார்கள். நாங்கள் உன் விடுகதைக்கான விடையை கண்டுபிடித்து விட்டோமே, எங்கே எங்கள் பரிசு? சீக்கிரம் கொடு என்று கூறி சிரித்தனர். சிம்சோன் கோபமடைந்தான். எனக்கும் என்னுடைய மனைவிக்கு மட்டும் தெரிந்த இந்த ரகசியம் வெளியே தெரிந்திருக்கிறது. அப்படி என்றால் என் மனைவிக்கும் இந்த நிலைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த ரகசியம் எப்படி வெளியே செல்லும் என்று உள்ளுக்குள் பல்வேறு எண்ணங்கள் அலைமோத சிம்சோன் கடும் கோபமடைந்தார். உங்களுக்கு பரிசுதானே வேண்டும், கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு கோபத்துடன் வெளியேறி அருகில் இருந்த அஸ்கலோனுக்கு சென்று கண்ணில் பட்ட 30 பேரை கொன்று அவர்கள் ஆடையை எடுத்து வந்தார். அதை பந்தயத்தில் வென்ற இளைஞர் கொடுத்துவிட்டு அதே கோபத்துடன் தன் தந்தையின் நிலம் நோக்கி சென்றார். சிம்சோன் கோபித்து கொண்டு போனதை அறிந்த பெண்ணின் தந்தை வருந்தினார். தன்னுடைய மகளின் வாழ்க்கை சடுதியில் முடிந்துவிட்டதை என்று மனமுடைந்தார். மகளை வேறு யாருக்காவது உடனே மனமுடித்து வைக்க வேண்டும் என்று நினைத்து மாப்பிள்ளை தோழலாக இருந்த 30 பேரில் அழகாயிருந்த ஒருவனுக்கு அவளை 2வதாக மனமுடித்து வைத்தார். சில நாட்கள் கடந்தன. சிம்சோனால் தன்னுடைய மனைவியை காணாமல் இருக்க முடியவில்லை. கொஞ்ச நாட்களிலேயே மனமாறி தன் மனைவியை காணச் சென்றார். அவருக்கு தன்னுடைய மனைவி இன்னொருவனுக்கு வாழ்க்கைப்பட்ட செய்தி தெரியாது. நேராக பெண்ணின் வீட்டுக்கு சென்றார். வாசலில் மாமனார் நின்றிருந்தார். நில், எங்கே வந்தாய்? பெண்ணின் தந்தை கேட்டார். என்னுடைய மனைவியை காண வந்தேன். சிம்சோன் பதில் சொன்னார். உன்னுடைய மனைவியா? அதுதான், வேண்டாம் என்று உதறிவிட்டு ஓடிவிட்டாயே. என்னது, வேண்டாம் என்று உதறிவிட்டேனா? யார் சொன்னது? நான் அப்படி சொன்னேனா? கணவன் மனைவிக்குள் கோபம் வருவது இயல்புதான். வழிவிடுங்கள், எனக்கு உடனே அவளை பார்க்க வேண்டும். சிம்சோன் அவசரப்பட்டார். அன்றைக்கு நீ கோபித்து கொண்டு ஓடிவிட்டாயே. கோபப்படுவது இயல்புதான். அது எனக்கும் என் மனைவிக்கும் இடையே நடந்த விஷயம். இப்போது நான் அவளை சமாதானப்படுத்துவதற்காக தான் வந்திருக்கிறேன். இதோ வாருங்கள் பரிசு பொருட்கள். சிம்சோன் தன்னிருந்த பரிசு பொருட்களை காட்டியதும் பெண்ணின் தந்தை வருந்தினார். தான் அவசரப்பட்டு தவறிழைத்து விட்டோம் என்று உணர்ந்து தலை குனிந்தார். மன்னித்து விடு சிம்சோன், நீ திரும்பி வருவாய் என்று நினைக்கவே இல்லை. பரவாயில்லை, வழிவிடுங்கள். அவள் என் பிரியத்துக்குரியவள். அவளை நான் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். அவளை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. சிம்சோன் சொன்னார். அவள் அவள் இப்போது இங்கே இல்லை. தந்தை மெதுவாக சொன்னார். ஓ, வெளியே போயிருக்கிறாளா? எங்கே போயிருக்கிறாள்? எப்போது திரும்ப வருவாள்? சிம்சோன் கேட்டார். அவள் திரும்ப வரமாட்டாள். ஏன்? சிம்சோன் குழம்பினார். அவளை நான் வேறொருவனுக்கு மனம் முடித்து வைத்து விட்டேன். பெண்ணின் தந்தை இதை சொன்னதும் சிம்சோன் மிகவும் ஆத்திரமடைந்தார். என்ன? என் மனைவியை நீங்கள் வேறொருவனுக்கு மனமுடித்து வைத்தீர்களா? நீங்கள் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை எப்படி செய்யலாம்? சிம்சோன் கோபத்தில் கத்தினார். நீ திரும்பி வரமாட்டாய் என்று நினைத்து நான் இப்படி செய்துவிட்டேன். உன்னிடம் கேட்டிருக்க வேண்டும். கேட்காதது தவறுதான், மன்னித்து விடு. ஆனால் எதற்காக கவலைப்படாதே. அவளுடைய தங்கை ஒருத்தி இருக்கிறாள். அவள் அக்காவை விட மிகவும் அழகானவள். அவளை உனக்கு மனமுடித்து வைக்கிறேன், தந்தை சொன்னார். அதை கேட்ட சிம்சோன் இன்னும் அதிகமாக கோப்பட்டார்.
கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினார். பெலிஸ்தியர்களே, உங்கள் புத்தியை காட்டிவிட்டீர்களே, உங்களை நான் என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று தங்களுக்குள்ளே கருவி கொண்டார். அன்றைக்கே அவன் சென்று 300 நரிகளை துரத்தி பிடித்தான். 2 நரிகளின் வாள்களை சேர்த்து அதில் ஒரு தீப்பந்தத்தையும் வைத்து கட்டினார். பின் நரிகளை பெலிஸ்தியரின் வயல்களுக்குள் ஓடவிட்டார். நரிகள் தீப்பந்தத்தையும் கொண்டு அங்கும் இங்கும் இழுத்து கொண்டே ஓடியதில் பெலிஸ்தியர்கள் வயல்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாயின. மிகப்பெரிய அழிவொன்று ஏற்பட்டது. பெலிஸ்தியர்கள் ஆத்திரமடைந்தார்கள். நேராக சிம்சோனின் மாமனார் வீட்டுக்கு சென்று, உங்களால் தான் இந்த இஸ்ரவேலன் எங்கள் தானியங்களை எல்லாம் அழித்தான், எனவே நீங்களும் செத்து தொலையுங்கள் என்று சொல்லி சிம்சோனின் மனைவியையும் அவள் தகப்பனையும் வீட்டோடு தீயிட்டு கொண்டார்கள். தன் அருமை மனைவி கொல்லப்பட்டதை அறிந்த சிம்சோனின் கோபம் தலைக்கேறியது. பெலிஸ்திய நாய்களே, என்னோட விளையாடுகிறீர்கள், உங்களை பழிக்கு பழி வாங்காமல் ஓய மாட்டேன் என்று பயங்கரமாக கூவினான். சிம்சோனின் வலிமையை எல்லோரும் அறிந்திருந்ததனால் யாரும் அவரை நெருங்கவில்லை. சிம்சோன் பெலிஸ்தியர்கள் கூட்டத்துக்குள் புகுந்தார். சிங்கம் புகுந்த ஆட்டு மந்தையை போல அவர்கள் சிதறி ஓடினார்கள். சீரும் சிங்கத்தையே 2 கிழித்த வலிமையான கைகளினால் அவர் 100கணக்கானோரை அடித்தே கொண்டார் சிம்சோன். பின் அங்கிருந்து ஏன்றாம் என்னும் இடத்திற்கு சென்று அங்குள்ள பாறை பிளவு ஒன்றில் தங்கியிருந்தார். பெலிஸ்தியரின் கோபம் பன்மடங்கு அதிகரித்தது. அவர்கள் ஒரு நாட்டை பிடிக்கப் போவது போல சிம்சோனை பிடிக்கப் போனார்கள். நேராக இஸ்ரேல் அதிகமாக இருக்கும் நகருக்கு போய் கூடாரம் அடித்தார்கள். ஐயோ, என்ன ஆயிற்று? ஏன் போர் வீரர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள்? இஸ்ரேல் பயத்தில் அலறினார்கள். உங்கள் சிம்சோனை நீங்கள் என்னிடம் ஒப்படைத்தே ஆக வேண்டும், இல்லையே அவன் பெலிஸ்தியர்களை அழித்தது போல இஸ்ரேல்கள் எல்லாரையும் நாங்கள் அழிப்போம் என்று கர்ஜித்தார்கள். எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள், நாங்கள் போய் சிம்சோனை கட்டி உங்களிடம் கொண்டு வந்து தருகிறோம். இஸ்ரேல் மக்கள் வாக்களித்தார்கள். சரி, உடனே போய் சிம்சோனை கட்டி இழுத்து வாருங்கள், பெலிஸ்தியர்கள் ஆணையிட்டார்கள். இஸ்ரேல் 3000 பேர் ஒன்று கூடி சிம்சோன் இருக்கும் பாறை விளவுக்கு சென்றார்கள். சிம்சோன், பெலிஸ்தியர்கள் தான் நம்மை ஆள்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டாயா? அவர்களுக்கு எதிராகவே நடக்கிறாயே, இதனால் நாம் எல்லோரும் மிகப்பெரிய இக்கட்டில் மாட்டியிருக்கிறோம். மக்கள் சொன்னார்கள். அவர்கள் எனக்கு செய்தது உங்களுக்கு தெரியாதா? நான் அவர்களை பழிவாங்கியே தீருவேன். சிம்சோன் சினம் குறையாமல் பேசினார். சிம்சோன், தயவு செய்து நாங்கள் சொல்வதை கேள். உன்னை நாங்கள் பெலிஸ்தியரிடம் ஒப்படைக்காவலில் நாங்கள் எல்லோரும் சாவது உறுதி. இப்போது உன் இன மக்களான எங்கள் உயிர் உன்னிடம்தான் இருக்கிறது. தயவு செய்து எங்களை காப்பாற்றி என்றார்கள். சிம்சோன் யோசித்தார். சரி, என்னால் உங்கள் உயிர் போக வேண்டாம். என்னை நீங்கள் கயிற்றினால் கட்டி பெலிஸ்தியரிடம் ஒப்படையுங்கள். ஆனால் நீங்கள் என்னை கொல்லக்கூடாது. சிம்சோன், ஆண்டவர் மீது ஆணை, உன்னை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். உன்னை கட்டி பெலிஸ்தியரிடம் ஒப்படைப்போம், அவ்வளவே என்றார்கள். சிம்சோன் ஒத்துக்கொண்டார். அவர்கள் சிம்சோனை கயிறுகளால் பிணைத்து கட்டி பெலிஸ்தியர்கள் கூட்டி கொண்டு போனார்கள். உடல் முழுவதும் கட்டப்பட்ட நிலையில் பெலிஸ்தியர்கள் முன்னால் நிறுத்தப்பட்டார் சிம்சோன். பெலிஸ்தியர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். சிம்சோன் சிரித்தார். ஏன் ஆரவாரம் செய்கிறீர்கள் மூடர்களே? என்னையா கட்டி போடுகிறீர்கள் என்று சொல்லி உடலை முறுக்கினான். உடனே கட்டப்பட்டிருந்த கயிறுகள் எல்லாம் அறுபட்டு துரைத்தன. அங்கே கிடந்த ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கையில் எடுத்து கூடி நின்ற பெலிஸ்தியர்கள் மூர்க்கமாக தாக்கினான். அங்கேயே அவர் கையில் சிக்கி 1000 பேர் இறந்தார்கள். சிம்சோன் பெலிஸ்தியர்கள் கையில் சிக்காமல் தப்பினார். பெலிஸ்தியர்கள் சிம்சோனை எப்படியும் பிடித்து விட வேண்டும் என்று தவியாய் தவித்தார்கள். அவர் காசா நகரில் உள்ள ஒரு விலை மாதவின் வீட்டில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. அவர்கள் நகரின் மிக பிரம்மாண்டமான வாசல் கதவை அடைத்து அதன் அருகே காவல் இருந்தார்கள். எப்படியும் சிம்சோன் இந்த கதவை தாண்டாமல் வெளியே போக முடியாது. இங்கே வைத்து அவனை கொன்றுவிட வேண்டும் என்று சத்தமில்லாமல் பதுங்கியிருந்தார்கள். சிம்சோன் நள்ளிரவில் விலைமாதின் வீட்டை விட்டு வெளியே வந்தார். நகரின் வாசல் அருகே வரும்போது வாசல் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதன் மீது ஏறி குதிக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு உயரமானது. சிம்சோன் அந்த வாசல் அருகே வந்ததும் பதுங்கி இருந்தவர்கள் அவரை தாக்க வந்தார்கள். சிம்சோன் அசரவில்லை. 2 கைகளாலும் நகரின் கதவை பெயர்த்தெடுத்தார். தாக்க வந்த கூட்டம் நடுநடுங்கி பின்வாங்கியது. சிம்சோன் அந்த பிரம்மாண்ட கதவை தலையில் சுமந்து கொண்டே நகரிலிருந்து வெளியேறி மலையுச்சிக்கு போனார். பெலிஸ்தியர்களால் சிம்சோனை நெருங்கவே முடியவில்லை. சிம்சோன் சோரேக்கு ஆற்றங்கரை பகுதியில் வசிக்கும் தெலீலா என்னும் பெண்ணை காதலிக்கிறார் என்னும் செய்தி பெலிஸ்தியர்களுக்கு கிடைத்தது. அந்த பெண்ணை வைத்து சிம்சோனின் வீரத்தின் ரகசியத்தை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். பெலிஸ்திய சிற்றரசன் தெலீசாவை அணுகி அவளுக்கு ஆசை காட்டினார். நீதான் சிம்சோனை காதலிக்கும் தெலீசாவா? ஆம், அது நான் தான். உன்னை பார்த்தால் மிகவும் அழகாயிருக்கிறாய்.
ஆனால் உடன் வசதி இருப்பது போல் தெரியவில்லையே. உனக்கு ஏராளமான வெள்ளிக்காசு தந்தால் வேண்டாம் என்று சொல்லுவாயா என்ன? தெலீசா பிரகாசமானாள். எதற்காக நீங்கள் எனக்கு வெள்ளிக்காசு தருகிறீர்கள்? சிம்சோன் மிகவும் வலிமையானவன் என்று தெரியும். அவனுடைய பலவீனம் என்ன என்பதும் எதில் அவனுடைய சக்தி அடங்கி இருக்கிறது என்பதையும் நீ கண்டறிந்து சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். இது மிகப்பெரிய பணியாயிற்றே. சிம்சோனிடம் உண்மையை அறிந்து கொள்வது மிகவும் கஷ்டம். தெலீசா மரண்டு பிடித்தாள். 500 வெள்ளிக்காசு தந்தால்? சிற்றரசன் ஆசை காட்டினான். 500 போதாதே, அதிகம் தந்தால் முயன்று பார்க்கலாம். சரி, 1000 வெள்ளிக்காசு தருகிறேன். சிற்றரசன் சொன்னார். 1000 போதாது, 1200 வெள்ளிக்காசு தந்தால் அவனுடைய பலம் எங்கே இருக்கிறது, அவனுடைய பலவீனம் என்ன என்பதையெல்லாம் நான் கண்டறிந்து சொல்வேன், தெலீசா சொன்னாள். சிற்றரசன் ஒத்துக்கொண்டான். அன்றிரவு தெலீசா சிம்சோன் மஞ்சத்தில் கொஞ்சுகையில் மெல்ல கேட்டாள். சிம்சோன், உன்னுடைய வலிமை கண்டு நான் பிரமிக்கிறேன். உங்கள் வலிமை எதில் இருக்கிறது? உங்களை அடக்கவே முடியாதா? சிம்சோன் சிரித்தார். ஏன் கேட்கிறாய்? இல்லை, நான் உன்னுடைய ஆசை நாயகி அல்லவா? எனக்கு தெரியாத ஒரு ரகசியம் உன்னிடம் இருக்கிறதே என்றுதான் தெலீசா இழுத்தாள். அதெல்லாம் பெரிய விஷயமில்லை. உலராத 7 நாறு கயிர்களால் என்னை கட்டினால் அவ்வளவுதான், நான் எழுவவே முடியாது என்று சொன்னார். தெலீசா அன்று இரவே 7 நாறு கயிர்களால் அவனை இறுக்கி கட்டினாள். பின் சிம்சோன் எழுந்திரு, இதோ பெலிஸ்தியர் வருகிறார் என்று கத்தினார். சிம்சோன் எழுந்து கைகளை விரித்தான். கட்டப்பட்டிருந்த கயிறுகள் எல்லாம் நூல் போல் உடைந்து தெரித்தன. எங்கே பெலிஸ்தியர்கள்? சிம்சோன் பதட்டமாய் கேட்டான். நான் சும்மாதான் சொன்னேன், நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள். பச்சை நாற்கயிறுகள் உம்மை கட்டி போடவில்லையே. தெலீசா சினுங்கினாள். உண்மையில் நீ புதிய 2 நாற்கயிறுகளால் என்னை கட்ட வேண்டும். உலராத 7 நாறு கயிறுகள் என்பது நான் சொன்ன பொய், சிம்சோன் சொன்னான். தெலீசா கொஞ்சினாள். அன்றிரவு சிம்சோன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவள் புதிய 2 கயிறுகளால் அவனை கட்டினாள். கட்டிவிட்டு முதல் நாள் கத்தியது போலவே கத்தினாள். சிம்சோன் எழுந்து உடம்பை முறுக்கியதும் கட்டுகள் எல்லாம் அருந்து தெரித்தன. தெலீசா மீண்டும் சினுங்கினாள். எப்போதும் என்னிடம் போய் தான் சொல்லுகிறீர்கள். புதிய கயிறுகள் கூட உம்மை கட்டி போடவில்லையே. உண்மையை சொல்லுங்கள். உண்மையை சொல்வதானால் என்னுடைய தலையில் இருக்கும் 7 ஜடைகளையும் நெசவு நூல் பாவுடன் பின்னிவிட்டால் போதும். என்னுடைய வலிமைகள் எல்லாம் போய்விடும், சிம்சோன் சொன்னான். தெலீசா அவ்வாயரை செய்து பார்க்க அதுவும் பொய் என்று அறிந்து கொண்டாள். அதன் பின் தினமும் அவரை நச்சரித்து வந்தால், இரவில் மஞ்சத்தில் சிம்சோனிடம் வழக்கிட்டு கொண்டே இருந்தால், என்னை நீங்கள் அற்பமாய் நினைத்து விட்டீர்கள். நான் உங்களுக்கு இவ்வளவு உண்மையாயிருக்கிறேன். நீங்கள் என்னை மதிக்கவே இல்லை. நீ என்னுடைய காதலி. நான் உன்னை என் உயிராய் நினைக்கிறேன். நீ ஏன் இப்படி சொல்லுகிறாய்? நான் உங்கள் உயிர் என்பது உண்மை என்றால் எனக்கு அந்த ரகசியத்தை சொல்ல வேண்டும். அது எதற்கு தெலீசா? சிம்சோன் தயங்கினார். நான் என்ன உங்களை கொல்லவா போகிறேன்? உங்கள் ரகசியங்கள் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிட்டீர்கள் என்று மகிழ்வேன். அவ்வளவுதான். சிம்சோனின் மார்பில் அவளுடைய விரல்கள் கோலம் போட்டன. அவளுடைய கொஞ்சல்களில் மயங்கியும் அவளுடைய திட்டுகளில் வருத்தமுற்றும் சிம்சோன் உண்மையை சொல்வதென்று முடிவெடுத்தார். நான் உண்மையை உனக்கு சொல்லுகிறேன், ஆனால் நீ யாரிடமும் அந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது. அது என்னுடைய உயிருக்கே ஆபத்தாய் முடியும், சிம்சோன் சொன்னான். நீங்கள் என்னை நம்பலாம். என் உயிரே போனாலும் நான் அந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்ல மாட்டேன். தெலீசா அவனை மடியில் கிடத்தி கொஞ்சினாள். நான் கடவுளால் பிறந்தவன், கடவுளுடைய நசரேயன், அவருடைய பணியாளன். என்னுடைய தலைமுடியில்தான் என்னுடைய பலமே அடங்கி இருக்கிறது. முடிபோனால் என் வலிமையும் என்னை விட்டு போய்விடும், சிம்சோன் சொன்னார். தெலீசா அவனை முகத்தில் குளிப்பாட்டினாள். இரவில் சிம்சோன் அசந்து தூங்கிய போது அவனுடைய தலையை மொட்டையடித்தாள். பின் பெலிஸ்தியர்களுக்கு ஆள் அனுப்பினாள். சிம்சோன் எழுந்திரு, இதோ பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள், தெலீசா கத்தினாள். சிம்சோன் எழுந்தார். யார் வந்தால் என்ன? எல்லாரையும் அழைப்பேன். அதற்கு உன்னுடைய தலைமையர் உன்னிடம் இல்லையே, தெலீசா நகைத்த. சிம்சோன் தன்னுடைய தலையை தடவி பார்த்து அதிர்ந்தார். ஐயோ, உன்னை நான் மலை போல நம்பினேனே, இப்படி நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாயே. சிம்சோன் ஏமாற்றப்பட்டதை நினைத்தழுதார். எனக்கு வரப்போகும் வசதிக்காக உன்னுடைய மயிரை மழித்து விட்டேன் சிம்சோன். இன்னும் சிறிது நேரத்தில் பெலிஸ்தியர்கள் இங்கே வருவார்கள், தயாராயிரு, தெலீசா சிரித்தாள். அதற்குள் பெலிஸ்தியர்கள் படையுடன் வந்தவரை சூழ்ந்தார்கள். சிம்சோன் பழைய நினைப்பில் ஒருவனை அடித்தார். ஆனால் அந்த அடிக்கு வலு இல்லை. அவர்கள் சிம்சோனை ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிப்பது போல எளிதாக பிடித்தார்கள். நீதான் வீரனா? பெலிஸ்தியர்கள் அழிக்க பிறந்தவனா என்று சொல்லி
அவனை அடித்து குற்றுயிராக்கினார்கள். சிம்சோன் வலியால் துடித்தார். பெலிஸ்தியர்கள் சிம்சோனை பிடித்து நிறுத்தி அவனுடைய கண்களை தோண்டி எடுத்தார்கள். சிம்சோன் கதறினார். அவரை அவர்கள் சிறையில் அடைத்து சங்கிலியால் பிணைத்தார்கள். அவரை கேலி பொருளாக்கி மாவரைக்கும் வேலையை செய்ய வைத்தார்கள். சிம்சோன் உள்ளுக்குள் அழுது கொண்டே மாவரைத்து கொண்டிருந்தார். அவரை பெலிஸ்தியர்கள் அவ்வப்போது அழைத்து சபையில் நிற்க வைத்து அவமானப்படுத்துவதை வழக்கமாக்கி கொண்டார்கள். சிம்சோன் நிராயுதபாணியாய் நின்றார். மொட்டையடிக்கப்பட்டிருந்த அவருடைய தலைமுடி வளர துவங்கியது. பெலிஸ்தியர்கள் அதை கவனிக்கவில்லை. தலைமுடி வளர வளர சிம்சோன் தான் இழந்த வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாய் பெற்று கொண்டிருந்தார். பெலிஸ்தியர்கள் சிம்சோனை தங்கள் வசம் ஒப்படைத்த அவர்களின் கடவுளுக்கு மிக பெரிய விழா எடுப்பதற்காக ஒரு பெரிய மண்டபத்தில் ஒன்று கூடினார்கள். சிம்சோனை அழைத்து வாருங்கள், வீராதி வீரனை நாம் அவமானப்படுத்துவோம், பெலிஸ்தியர்கள் சொல்லி சிரித்தார்கள். சிம்சோன் அழைத்து வரப்பட்டார். மக்களெல்லாம் குழுமியிருந்த மிகப்பெரிய மண்டபத்தின் நடுவே நிற்க வைக்கப்பட்டார். வீராதி வீரனே, எங்கே உன் வீரம்? பெலிஸ்தியர்கள் சொல்லிக்கொண்டே அவரை அடித்தார்கள். சிம்சோன் தடுமாறி விழுந்தார். என்னால் நிற்க முடியவில்லை, தயவு செய்து என்னை ஒரு தூணில் சாய்த்து நிறுத்துங்கள், சிம்சோன் பரிதாபமாக கேட்டார். பெலிஸ்தியர்களை சாய்க்கும் வீரனை தூணில் சாய்த்து வையுங்கள் என்று சொல்லி எல்லோரும் பலமாக சிரித்தார்கள். அவர்கள் சிம்சோனை இழுத்து, இதோ இந்த 2 தூண்களையும் பிடித்துக்கொள் என்று சொல்லி அவருடைய வலது கையை ஒரு தூணிலும் இடது கையை இன்னொரு தூணிலுமாக 2 பெரிய தூண்களில் பிடித்து வைத்துவிட்டு அவரை எள்ளி நகையாடினார்கள். சிம்சோன் உள்ளுக்குள் ஆண்டவரை நோக்கி உருக்கமாக மன்றாடினார். ஆண்டவரே, இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு பழைய வளத்தை தாரும், இந்த பெலிஸ்தியரின் கொட்டத்தை அடக்க எனக்கு உதவி செய்தலும் என்று வேண்டினார். கடவுளின் அருள் அவர் மீது வந்திறங்கியது. அவருடைய முழு வலிமையும் அவருக்குள் திரும்ப வந்தது. பெலிஸ்தியர்களை கொள்வதற்காக என் உயிரை கொடுப்பதில் மகிழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே 2 கைகளிலும் தன் முழு பலத்தையும் இறக்கி 2 தூண்களையும் பலமாக சாய்த்தார். தூண்கள் 2ம் சாயத் துவங்கின. மண்டபத்தில் இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் திகிலடைந்தார்கள். அதற்குள் மண்டபத்தின் கூரை மொத்தமாய் அவர்கள் மேல் விழுந்து நசுக்கியது. மண்டபம் தரைமட்டமானது. அனைவரும் அதே இடத்தில் இறந்தார்கள். சிம்சோனும் கட்டிட இடுபாடுகளில் சிக்கி இறந்தார். சிம்சோனின் வழியாக கடவுள் தங்களை பெலிஸ்தியரிடமிருந்து மீட்டார் என்று இஸ்ரேலர்கள் மகிழ்ச்சியார்